ரிமோட் மார்க்கெட் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி மதனந்தபுரம் ஏரியால ஒரு வெஸ்ட் ஃபேசிங் லேண்ட் பார்க்க வந்திருக்கோம். மாதாநகர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த லேண்ட் லொகேட் ஆயிருக்கு. இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நியர்பை லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் 2 ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, புன்வித்யாசரம் ஸ்கூல் இருக்குது. இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 31 ஃபீட் வரும் வெஸ்ட் ஃபேசிங். லென்த் 76 ஃபீட் வரும். ஃப்ரண்டேஜ் 31 ஃபீட்டாக இருந்தாலும் டெய்ல் எண்டில் 39 ஃபீட் வருது. இந்த லேண்டை வாங்குறவங்க சிங்கிள் பார்ட்டியாக வாங்கலாம், இல்லை 2 பேராக வந்தீங்கன்னா 2 பிளாட்டாக பிரித்து கூட வாங்கலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு பிளாட்டும் பேக் சைடில் எல் டைப்பில் ஒரு பிளாட்டும் பிரித்து கூட வாங்கிக்கலாம். சரௌண்டிங் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஏன்னா நியர்பை லொக்கேஷனில் எக்கச்சக்கமான வீடுங்க அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் 2 ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, பொன் வித்யாசரம் ஸ்கூல் இருக்குது. நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆப்போசிட் ரைட் சைடில் ஒரு ஃபேமஸான சர்ச் ஒன்று இருக்குது. இந்த லேண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதாநகர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சூப்பர் மார்க்கெட், ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 7500 ருபீஸ் கோட் பண்ணுறாங்க. போரூர் சரௌண்டிங்கில் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் டைப்பில் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சைட் விசிட்க்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த லேண்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்து அதை செல் பண்ணி கொடுக்கணுன்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள்.